வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசி பவர் சப்ளை நம்ம ஓனாகவே பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் முழுமையாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசி பவர் சப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ மல்டிமீட்டரோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மீட்ரு மட்டும் இல்லை, எந்த மீட்ரு வச்சு வேணால் இதை பண்ணலாம். அப்போ சிம்பிளாக பண்ண போகிறோம். நம்ம அதிகமாக செலவு இல்லாமல் சிம்பிளாக பண்ணக்கூடிய கான்செப்ட் டிசி பவர் சப்ளை சேம் அதே தான். இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த டிசி பவர் சப்ளை காட்டிலும் இந்த கான்செப்ட் வந்து சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் அந்த ரீடிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம டிசி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட்டரை செக் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மீட்டரோட கான்செப்ட் தெரியணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ மீட்டரில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டயோடு சிம்பிள் கொடுத்தா அந்த பொருளோட வேல்யூ பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கண்டினியூட்டி லைன் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ராக்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதேமாதிரி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு டிசி வோல்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஏசி செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சில பேருக்கு தெரியலாம், ஒரு சிலருக்கு தெரியலன்னா அந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இது ஆம்பியர் செக் பண்ணக்கூடிய கான்செப்ட். இப்போ டிசி ஆம்பியர் நம்ம டிசி பவர் சப்ளை கான்செப்ட் வரும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 10 ஆம்ப்பு டிசி பவர் சப்ளை செய்ய போகிறோம் நம்ம. அப்போது இது நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிது 5 ஆம்ப் டிசி பவர் சப்ளை தான் கிடச்சிட்ருக்கு. இது 10 ஆம்ப் கான்செப்ட். 10 ஆம்பில் வச்சு நம்ம வந்து அதிகபட்சம் 10 ஆம்பியர் கொடுத்து நம்ம செக் பண்ணக்கூடிய கான்செப்ட். அப்போ 10 ஆம்பியர் வரைக்கும் நம்ம இந்த டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் என்ன 2 ரோப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது காமன் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவோம். இங்கே வி ஓம்ஸ் ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு இந்த ரோப் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நார்மலாக பண்ணும்போது எல்லோரும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தெரியும், பிளாக்கை காமனாக வச்சுருப்போம். ரெட்டை இந்த ரோப்பில் வச்சு தான் நம்ம வோல்டேஜ்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். வோல்டேஜும் சரி, கண்டினியூட்டி சரி, ஓம்ஸ் லைன் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருந்துருவோம். இப்போ நம்ம ஆம்பியரில் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் ரோப் எடுத்து இந்த கீழே பாருங்கள் 10 ஏன்னு எழுதுருக்கு பார்த்தீங்களா, 10 ஆம்பியர் டிசி ஆம்பியர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். டிசி 10 ஆம்பியர் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்டில் ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரோப்பை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம டிசி பவர் சப்ளை செய்ய போகிறோம். அப்போ மல்டிமீட்டர் முழுக்க மல்டிமீட்டரை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயினாக வந்து பேட்ரி யூஸ் பண்ணோம். அதாவது பேட்டரியோட ஆம்பியர் அவுட்புட் தான் நம்ம கிடைக்க போது. அதை சர்க்யூட் மூலமாக கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபோனுக்குரிய ஆம்பியர் ரீடிங்கை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இதை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, செல்ஃபோனோட பேட்டரி எடுத்துக்க போகிறோம், மொபைல் பேட்டரி எடுத்துக்க போகிறோம். பேட்டரியில் நம்ம வந்து எல்லா பேட்டரியிலுமே என்ன வோல்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஆம்பியர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் வந்து 4.2 வோல்டேஜ் இருக்கும். ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh மில்லி ஆம்பியர், அதாவது 4 ஆம்பியர் சொல்லுவோம் நம்ம. இது மாதிரி ஒவ்வொரு பேட்டரிக்கும் அந்த ஆம்பியர் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த பேட்டரி எந்த சர்க்யூட் யூஸ் பண்ண போகிறோமோ, கீபோர்ட் ஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஐஃபோனோ இது யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சர்க்யூட் போர்டு அது பேட்டரி எடுத்துக்க வேண்டியிருக்கும். சேம் இந்த ஒரு பேட்டரி வச்சு பெரும்பாலும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதிகபட்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம அந்த பூட் கேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பூட் கேபிள் வேணும். அதுக்கு நீங்கள் சேம் இதேமாதிரி பழைய பேட்டரி இருந்தால் போதும். இந்த பேட்டரியில் இருக்க இந்த சர்க்யூட் போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டே நம்ம வந்து இதை பூட் கேபிளாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு தனியாக பூட் கேபிள் வாங்கின அவசியம் இல்லை, பழைய பேட்டரி ஸ்ட்ரிப் இருந்தாலே போதும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இப்போ வந்து நம்ம பேட்டரியோட அந்த சர்க்யூட் போர்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். நம்ம இது வழியாக தான் அவுட்புட்டை வந்து பூட் கேபிளாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதேமாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இதில் எழுதி நோட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ப்ளஸ் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் லைன் ரோப் கொடுத்துருக்கேன், பிளாக்குக்கு பிளாக் ரோப் கொடுத்துருக்கேன். இதில் இப்போ இதில் இந்த 2 ரோப் கொடுத்து நம்ம டிசி பவர் சப்ளை கான்செப்ட் பண்ண போகிறோம். நம்ம அப்போ போர்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் இதேமாதிரி ஒவ்வொரு பேட்டரி கனெக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்பு பழைய பேட்டரியிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நான் 1 by 1 காட்டுறேன். இப்போ வந்து நம்ம 10 ஆம்பில் வச்சுருக்கோம். நம்ம ரோப்பை வந்து சென்டரில் வைக்காமல் மேல் பாயிண்டில் 10 ஆம்ப் ஆப்ஷனில் வச்சுருக்கோம். இதில் 2 ரோப்பு பிளாக் ரெட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், பேட்டரி ரிமூவ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த பேட்டரியோட ஸ்ட்ரிப் லைனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், அதாவது மைனஸ் லைன். இதில் வந்து கருப்பு லைன், ஒரு கருப்பு ரோப் வருது பார்த்தீங்களா, இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். மல்டிமீட்டரோட பிளாக் ரோப்பை இதில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் தனியாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குறுக்கடையில் கிளிப் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி தனியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் டேரெக்டாக பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறதுனால டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த பிளாக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ பேட்டரியோட மைனஸ் பாயிண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ரோப், அதாவது ரெட் கலர் லைன் வந்து மல்டிமீட்டர்லேருந்து ரோப் வருது பார்த்தீங்களா. அதாவது இந்த பிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கனெக்ட் ஆகி நேராக பேட்டரியில் த்ரூவாக மைனஸ் கிடச்சிருக்கு. இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளஸ் ரோப் இருக்குது பார்த்திங்களா, ரெட் கலர் ரோப்பை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோப்பை எடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம சர்க்யூட்டில் கொடுக்க போகிறோம். எப்படின்னா இதை வந்து டேரெக்டாக நம்ம த்ரூவாக வந்து சர்க்யூட் போர்டு, அதாவது நம்ம பேட்டரி பாயிண்ட்டோட கனெக்ஷனில் நம்ம த்ரூவாக ப்ளஸ் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பாருங்கள், அந்த சர்க்யூட் போர்டில் இந்த ப்ளஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பி ப்ளஸ்ன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதில் நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். ரெண்டாவது இந்த ரெட் கலர் ரோப் வருது பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம இதில் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்கும்போது நம்ம சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணி நம்ம ரீடிங் எவ்வளோ எடுக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கீபேட் ஃபோனில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பேட்டரியில் பிளாக் ரோப்பை கனெக்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இந்த ரோப்பு லைனு, இந்த பிளாக் ரோப்பு இதில் மைனஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து அவுட்புட் லைன் ரெட் வருது பார்த்தீங்களா, அதை நம்ம மொபைலோட ப்ளஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இல்லை சால்ட்ரிங் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம கிளிப் மாதிரி கனெக்ட் பண்ணி செஞ்சாலும் சரி. இதில் வந்து நான் டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக ப்ளஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கையில் இருக்குது ரெட் கலர் ரோப் மட்டும் இருக்குது. இந்த ரெட் ரோப் வந்து மல்டிமீட்டர்லேருந்து அவுட்புட் ஆகி வருது. இதை நான் வந்து இதில் பேட்டரி பாயிண்ட்டோட மைனஸ் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். நல்லா கேட்டுங்க, மைனஸ் லைன். ப்ளஸ் டேரெக்டாக கொடுத்தாச்சு பேட்டரியிலேருந்து த்ரூவாக, பேட்டரி பாயிண்டில் டேரெக்டாக நம்ம ப்ளஸ் கொடுத்தாச்சு. இது வந்து சர்க்யூட் மூலமாக அவுட்புட் ஆகி வெளியே வருது. அந்த ரெட் கலர் ரோப்பில் வச்சுட்டு நான் வந்து மொபைல் ஆன் பண்ணி காட்ட போகிறேன். ரீடிங் உங்களுக்கு காட்டுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ரீடிங் காட்டுது பார்த்தீங்களா, 0. இந்த மாதிரி ரீடிங் ஆன் ஆனதுக்கப்புறம் ரீடிங் இந்த மாதிரி எடுக்கும். அப்போ ஒரு ஃபோன் சர்க்யூட் வேலை செஞ்சால் இந்த மாதிரி ரீடிங் எடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரீடிங்க்கும் ஜஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிசி பவர் சப்ளை கொஞ்சம் ரீடிங் மட்டும் வித்தியாசப்படும். மற்றபடி சேம் கான்செப்ட் தான். கொடுத்த அவுட்புட் ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதனால் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா, ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா, இஎம்எம்சியில் ப்ராப்ளமா, ஷார்ட் இருக்கா இல்லையான்னு கூட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே அது நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதே ஷார்ட்டான போர்ட்லேயும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அதே சேம் கான்செப்ட், இதே பேட்டரியை வச்சு நம்ம டேரெக்டாக நம்ம பிளாக் ரோப்பை இதில் பேட்டரியில் த்ரூவாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் நான். அதேமாதிரி அவுட்புட் லைன் வரக்கூடிய அந்த பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் எடுத்து நான் வந்து இந்த சர்க்யூட் போர்டு ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது பூட் கேபிள் ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசப்படும் பார்த்தீங்களா, அந்த போர்டில் பேட்டரியிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி இதை ரெடி பண்ணலாம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைனில், அதாவது ப்ளஸில் த்ரூவாக இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கீபோர்டு ஃபோனில் டேரெக்டாக பேட்டரி பாயிண்டில் பற்ற வச்சேன் நான். இதில் டேரெக்டாக இந்த சர்க்யூட் போர்டில் கனெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக சொல்ல வரேன். அதனால தான் நம்ம இதில் த்ரூவாக நம்ம சால்ட்ரிங் பண்ணி இதை நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். நம்ம இதுலேயும் நம்ம ரீடிங் செக் பண்ணலாம். இந்த ஃபோன் டெட் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஃபோன் தான், அந்த ஃபோனை தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். இதை கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ப்ளஸ் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது மைனஸ் கொடுக்கணும். இதில் கொடுப்போம் நம்ம ரோப் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் ரோப்பை எடுத்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போது இதோட இந்த சர்க்யூட், அதாவது இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டிப்பை நம்ம இதில் டேரெக்டாக பேட்டரி பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே ஆம்பியர் ரீடிங்கில் வச்சுருக்கோம். நம்ம இதில் நான் வந்து ப்ளஸ் ரோப் எடுத்து இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதை செக் பண்ணுறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணணும்னா ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த ஸ்டிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பற்ற வச்சு இந்த ப்ளஸ் ரோப்போட கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஃபோனை வந்து நான் ஆன் பண்ணி காட்ட போகிறேன், ரீடிங் செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ சர்க்யூட் வேலை செய்யுது அப்படின்னா இந்த ரீடிங் எடுக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ரீடிங் எடுக்கும். இதை வச்சு நம்ம எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். இந்த ஃபோன் வந்து ரீடிங் பாருங்கள், இந்த ரீடிங்கை வச்சு நம்ம ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லைன்னு கூட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அப் டவுன் ரீடிங் எடுத்துகிட்டு இருக்குது. திரும்ப மறுபடியும் அது ரீடிங் குறைஞ்சிருச்சு. இது ரீடிங் அப்டேட் அதுக்கப்புறம் அப்டேட் ஆகணும். அப் டவுன் கான்செப்டில் திரும்ப வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. இப்படி இருந்தால் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி டிசி கான்செப்ட் பற்றி நம்ம புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குரிய வீடியோஸும் கொடுத்துருக்கேன். சேம் இந்த மல்டிமீட்டர் கான்செப்ட் பண்ணும்போது அதுக்கு தனியாக அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த ரீடிங் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த ரீடிங் கான்செப்ட் மூலமே வச்சு நம்ம எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதேமாதிரி ஃபோன் ஷார்ட்டான போர்டை எப்படி செக் பண்ணணும்னு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இந்த போர்டு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது நான் உங்களுக்கு ஷார்ட் கன்ஃபார்ம் பண்ணி காட்டிடுறேன். இப்போ அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாயிண்ட்டை சென்டரில் வச்சுருக்கோம். வச்சுட்டு கண்டினியூட்டி சிம்பிளில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். வச்சுட்டு இந்த ரோப்பை வச்சு நம்ம வந்து ஷார்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது ப்ளஸ் மைனஸ் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் நான் செக் பண்ணுறேன். கனெக்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். ஷார்ட் ஆகிருக்கு. பேட்டரி பாயிண்டில் ப்ளஸ் மைனஸ் கட்டில் சவுண்ட் வரக்கூடாது, வருது. ப்ளஸ் அதோட வேல்யூ காமிச்சிட்ருக்கு. இப்போ போர்டில் ஷார்ட் இருக்குது. இப்போ இதை நம்ம டிசி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சேம் அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், நம்ம பேட்டரியில் மைனஸ் ரோப்பை பிளாக்கில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பேட்டரி பாயிண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம இதில் இந்த ப்ளஸ் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம கன்டினியூட்டி சிம்பிள் பார்க்குறதுக்காக வச்சுருந்தோம். ஷார்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த ரோப்பை எடுத்து நம்ம மேலே அதேமாதிரி பழையபடி வச்சுருவோம். வச்சுட்டு ஆம்பியர் ரீடிங்கில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணும்போது ரீடிங் எந்தளவுக்கு எடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரீடிங் அதிகமாக எடுக்குது பார்த்திங்களா, ஆம்பியர் ஜாஸ்தியாக எடுக்குது. அப்போ இந்த இடத்துல ஷார்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஹீட் ஆகுது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் கிளியராக கூட ரெடி பண்ண முடியும். இதை பற்றி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோஸ் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி நம்ம இந்த ஜஸ்ட் வந்து மல்டிமீட்டர் வச்சு ஜஸ்ட் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம எந்த தேவையோ அந்த பேட்டரி, உங்கள்கிட்ட என்ன பேட்டரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சர்க்யூட் போர்டு தேவைப்பட்டால் ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போர்ட் கேபிளுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.